தானியேல் அதிகாரம் 12. முடிவின் காலம். அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினங்கள் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக் காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். தானியேல், நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த நூலை முத்திரையிட்டு வை. உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். அப்பொழுது ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவரும் அக்கரையில் ஒருவருமாக இருவர் நிற்பதை தானியேலாகிய நான் கண்டேன். அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த மனிதரை நோக்கி, இந்த விந்தைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்டேன். அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் தம் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, இன்னும் 3½ ஆண்டுகள் கடந்த பின் புனித மக்களின் ஆற்றலை சிதறடிப்பது முடிவுறும் வேளையில் இவை யாவும் நிறைவேறும் என்றும் வாழ்பவரின் பெயரால் ஆணையிட்டு கூறியதை கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை நோக்கி, என் தலைவரே, இவற்றிற்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், தானியேல், நீ போகலாம். குறிக்கப்பட்ட நாள் வரையில் இந்த சொற்கள் மறைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கும். பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வர், புடம் போடப்படுவர், தம்மை வெண்மையாக்கிக் கொள்வர். பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர். அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள். ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நிறுத்தப்பட்டு நடுங்க வைக்கும் தீட்டு அமைக்கப்படும் காலம் வரை 1290 நாள் செல்லும். 1335 நாள் வரை காத்திருப்பவரே பேறு பெற்றவர். நீயோ தொடர்ந்து வாழ்வை முடி. நீ இறந்து அமைதி பெறுவாய். முடிவு காலம் வந்தவுடன் உனக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ள நீ எழுந்து வருவாய் என்றார்.